இந்த விருது வழங்கக்கூடிய விழாவில் சுனில்குமார் லுங்கர் பேசிய பிறகு தமிழிலே பேசாவிட்டால் எனக்கு ஒரு அமைதி இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த விழாவில் உங்களோடு கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. தன்னுடைய மண்ணை சார்ந்த அற்புதமான மனிதர்களை கௌரவப்படுத்துதல் என்பதுதான் பண்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தின் அடிப்படை தேவை என்பதை பலரும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய நலன் அந்த நாட்டின் கிராமங்களை வளப்படுத்துவதன் மூலம் தான் அமையும் என்பது அற்புதமான ஒரு கருத்து. இந்த நாட்டினுடைய கிராமங்கள் சார்ந்த இடங்களை, மக்களை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். இந்த மண்ணை சார்ந்த பயிர்களின் மகத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மானுடம் செழிக்க வேண்டும் என்றால் மானுடத்தின் சிறப்பையே உணர்ந்து அவர்களுக்காக பணியாற்றுதல் வேண்டும் என்று ஒரு ஆகச்சிறந்த குறிக்கோளோடு ஏறத்தாழ ஒரு 35,000 குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு அறிய தந்து 800க்கும் அதிகமான நீர்நிலைகளை மீட்டெடுத்து அவற்றை புனரமைத்து 7,000 மாணவ மணிகளுக்கு அவர்களினுடைய வாழ்வு ஆதாரம் சிறப்பதற்காக பணியாற்றிய பயிர் அமைப்பு இந்த அமைப்பால் இன்று கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சிறந்த மக்களுடைய ஒரு அமைப்பாக மாறி தான் சார்ந்த மாநிலத்தின் மொழியின் மக்களின் வாழ்க்கைக்காக வழங்கப்படக்கூடிய இந்த விருதின் மூலமாக ராஜஸ்தான் அசோசியேஷன் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கிறது. அதே போல ஒரு சிறு ஓலை குடிசையில் துவக்கப்பட்டு சென்னையை சார்ந்ததாக இருந்தாலும் சென்னை சார்ந்த மக்களுக்கு கூட சுகாதாரமும் மருத்துவமும் சரிவர கிடைப்பதில்லை என்பதை உணர்ந்த திரு சுப்பிரமணியம் அவர்களால் துவக்கப்பட்டு இன்றைக்கு 100க்கும் அதிகமான படுக்கை வசதிகளோடு கூடிய ஒரு மருத்துவ மையத்தை நிர்வகித்து அதன் மூலம் மக்களுக்கு தொண்டாட்ட முடிகிறது என்று சொன்னால் பொது சுகாதார மையத்தின் சீரிய பணியை கருத்தில் கொண்டு ராஜஸ்தான் அசோசியேஷன் அவர்களை கௌரவப்படுத்தி இருக்கிறது. பண்ணின் இசையால் கவரப்பட்டவன் இறைவன் என்று சொல்வார்கள். தேவார பதிகங்களை கேட்பதின் மூலமாக இந்த மண்ணிற்கான மகத்துவத்தை உணர முடியும் என்பது அனைவரும் அறிந்ததுதான். 2000-3000 ஆண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய அற்புதமான திருத்தலங்களை கொண்ட இந்த புனிதமான மண்ணிலே மூவர் எடுத்து தந்த தமிழினுடைய உன்னதத்தை பண்ணிசையால் இந்த மாநிலமெங்கும் கொண்டு சேர்ப்பதோடு அல்லாமல் உலகெங்கும் அதன் பெருமையை பரவ செய்யக்கூடிய பண்ணிசை அறிஞர், தேவார முதல்வர்கள் ஆசிக்கு முழுக்க பாத்திரமானவர், கலைமாமணி விருதை பெற்றவர், இசை பேரறிஞர் என்கிற விருதுகளுக்கெல்லாம் உரியவராக இன்று நம்மிடையே அமர்ந்திருக்கக்கூடிய சர்க்குருநாத ஓதுவார் அவர்களை கௌரவிப்பது தஞ்சை பெரிய கோயிலை கண்ட போதிலும் மகிழ்ந்திருக்காத ராஜராஜன் தேவார பதிகங்களை கண்டெடுத்த போது மகிழ்ந்திருப்பான். அப்படி சர்க்குருநாதன் அவர்களை இந்த அவையிலே அழைத்து அவரை கௌரவப்படுத்துவது என்பது ராஜஸ்தான் அசோசியேஷனுடைய பெருமைக்குரிய செயல் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கிறேன். உலகத்திற்கு மானுட தத்துவத்தை எடுத்து வைத்ததான படைப்பாக அறியப்படுவது திருமந்திரம். 4000 ஆண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய அற்புதமான கலாச்சாரத்தையும் மொழியின் பின்புலத்தையும் கொண்ட இந்த தமிழ் மண்ணிலே தோன்றிய படைப்புகள் ஏராளம். திருமந்திரத்தின் உட்பொருளை அறிந்தவர்கள் எவரும் இல்லை. திருமந்திரத்திற்கு ஆகச்சிறந்த விதத்திலே விளக்கத்தை தந்தவர்கள் பலரில் வெகு சிலரே அந்த தத்துவத்தின் விசாரத்தை அறிந்தவர்களாக இருக்க முடியும். தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேரென்று கூறினானே. எட்டயபுரத்தில் கொட்டப்பட்ட முரசு, தமிழ் காற்றை சுட சுட சுவாசித்தவனே, சும்மாடு கட்டி தமிழிலே நீ சுவாசம் செய்தது எப்படி என்று கேட்டினால், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் யாமறிந்த மொழிகளிலே இந்த தமிழ் மொழி போல் யாரும் இங்கும் காணும் என்று கூறி, செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடனும் பேச்சினிலே சக்தி புறக்குது மூச்சிலே என்று கூறினாரே. அந்த தேசபக்தியையும் தமிழ் உணர்வையும் வளர்த்தவர்கள் ஏராளம். ஆக இந்த தமிழ் மொழிக்கும் சமணத்திற்கும், அதாவது ஜெயினர்களுக்கும், இன்னும் சுருக்கமாக கூறின்
ராஜஸ்தானிற்கும் பெரும் தொடர்பு உண்டுங்க. இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கணங்கள், இலக்கியங்கள், சொற்றொடர்கள், அகராதிக்கு மூலநூல் என்று சொல்லக்கூடிய நிகண்டுகள் என்பவற்றை தமிழுக்கு அளித்த பெருமை, தமிழுக்கு அளித்த தொண்டு சமணர்களுக்கும் உண்டு என்று இதிகாசங்கள் கூறுகின்றன. 50 காப்பியங்களில் சில காப்பியங்கள், அதாவது வளையாபதி, ஜீவக சிந்தாமணி ஆகிய காப்பியங்களை வழங்கியதும் ஜெயினர்கள்தான் என்று கூறுகின்றார்கள். காப்பியங்கள் கூறுகின்றன. காவியங்களில் நாககுமார காவியம், உதயகுமார காவியம், யசோதார காவியம், சரளமணி, நீலகேசி, நாலடியார், பழமொழி 400, நன்னறி விளக்கம், ஏலாதி, பிரபஞ்ச மூலம் என்று ஏராளமான இலக்கண இலக்கியங்களை அள்ளி கொடுத்தது சமணர்களுக்கும் பங்கு உண்டு என்று இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட பணிக்கு வந்து விடுகிறேன். சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்தல். சுட்டெரிக்கும் சூரியனை சுண்டு விரலால் சுட்டிக்காட்டி இதோ சூரியன் என்று கூறுவதா? மாமல்லபுர குடவாசலுக்கு விசிட்டிங் கார்டு எதற்கு? இப்பொழுது இவரை நான் அறிமுகம் செய்ததில் ஒரு மரபு என்று தான் கருதுகிறேன் ஒழிய அவருக்கு தெரியாத நபர்களே இங்கு யாரும் இல்லை. இப்பொழுது சொல்கிறான், வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும் என்று சிறுகுறப்பட்டியின் பாடல் நினைவுக்கு வருகிறது. Thank you very much, members of the jury. Thank you very much, members of the Rajat. Thank you, sir, RMJ, sir, and thank you everyone for this wonderful honor. I thank all who are responsible to have made me what I am today, my parents, my God, and everyone. And I offer special pranams on the lotus feet of 2 women who have served a link between the 2 geographical areas that we are talking about today. On one side, Andal, on the other side, Meera. Thank you very much. அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டருடைய கையோட இனாக்ரேட் பண்ணது இந்த அசோசியேஷன் இன்றைக்கி 59 வருஷமாக தமிழ்நாட்டில் சென்னையில் நாங்கள் இது பண்ணுறோம். எங்களோட ஆப்ஜெக்டிவ் வந்து ராஜஸ்தானி பீப்புள் இங்கே தமிழ்நாட்டில் லீவ் பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட் கூட சோஷியல் எக்கனாமிக்கல் கோஆர்டினேஷனுக்காக நாங்கள் இருக்கிறோம். இதுதான் எங்களோட மெயின் ஆக்டிவிட்டி. நாங்கள் வந்து ஒரு 25 வருஷமாக நம்ம ராஜஸ்தானி யார் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு ராஜஸ்தான் ரத்ன, ராஜஸ்தான் ஸ்ரீ அவார்டு ஒரு 25 வருஷமாக கொடுத்துனே இருக்கிறோம். போன வருஷம் வந்து நான் வந்து பிரவீன் டாட்டியா, நான் வந்து இமிடியேட் பாஸ்ட் பிரசிடென்ட் அண்டு நான் வந்து இந்த போன வருஷம் நம்ம கன்வெனர் அனில் கீச்சா சொல்லிவிட்டு நம்ம குருமூர்த்தி சார் இப்போ நமக்கு ஒரு ப்ராட் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இந்த அசோசியேஷனில் தமிழ் சேவா அவார்டு, ராஜஸ்தானி தமிழ் சேவா அவார்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நினச்சோம். போன வருஷம் ஃபஸ்ட் டைம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் கையோடு நாங்கள் வந்து 4 பேருக்கு இந்த அவார்டு கொடுத்தோம். இந்த அவார்டு வந்து நான் ராஜஸ்தானி, நம்ம ராஜஸ்தானி ஆள் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த மக்கள் நல்லா வேலை செய்கிறாங்க, வேரியஸ் செக்டாரில் சோஷியல், கல்ச்சுரல், ரிலீஜியஸ், ஆர்ட் எங்கே வந்து நல்லா வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு நம்ம ஹானர் பண்ணலாம். இது வந்து நம்ம கம்யூனிட்டியோட கனெக்டிவிட்டி. நாங்கள் வந்து எங்கள் கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஃபிலந்த்ராஃபிக் கம்யூனிட்டி. ஸோ எப்போவுமே நாங்கள் வந்து
கம்யூனிட்டியோட சேர்த்துட்டு எல்லாமே கூட இருந்துட்டு தான் ஒர்க் பண்ணுறோம். இது வச்சுட்டு போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணது இந்த அவார்டு. போன வருஷம் 4 பேர் கொடுத்தோம். இந்த வருஷம் 2வது வருஷம் இன்றைக்கி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆனரபிள் ஆர் மாதவன்ஜி வந்து இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக இருந்தாங்க. என் ரவி இந்து பேப்பரோட சீஃப் ஃபார்மர் எடிட்டர் அவர் வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனரு. எங்கள் அசோசியேஷன் மூலமாக இன்றைக்கி 5 பேருக்கு நாங்கள் ஆனர் பண்ணோம். ஒன்று வந்து டாக்டர் சுதா சேஷன், இன்னொருத்தர் வந்து பி சர்குநாதன், 3வது வந்து பாயா ட்ரஸ்ட்டு, 4வது வந்து கேஆர் ராஜா அட்வொகேட், 5வது வந்து பப்ளிக் ஹெல்த் சென்டர் வெஸ்ட் மாம்பலம். ஸோ இந்த 5 பேருக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து கௌரவம் பண்ணிவிட்டு எங்கள் அசோசியேஷன் வந்து ரொம்ப பொறுமையாக ஃபீல் பண்ணுறாங்க. இது எங்களோட ஆப்ஜெக்டிவ் வந்து கனெக்டிவிட்டி ப்ளஸ் ரிகக்னைஸ் த சர்வீசஸ். யார் என்ன நல்லா வேலை செய்கிறாங்க அதை ரிகக்னைஸ் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி எதிரில் வச்சாருன்னா மற்ற ஆள் வந்து இதில் ப்ராம்ப்ட் ஆகிட்டு மற்ற ஆள் கொஞ்சம் இந்த மாதிரி செய்யணுன்னு ஆசை வச்சுட்டு பண்ணுவாங்கன்னு காரணத்துக்காக நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் கூட வந்து என் சுகால் சஞ்சேன் அவர் வந்து எங்கள் கம்யூனிட்டியோட பெரிய மனுஷன். அவர் வந்து ஜூரியும் இருக்காங்க. நம்ம அசோசியேஷனோட பாஸ்ட் பிரசிடெண்ட்டும் இருக்காங்க. சார் ஒரு மோட்டிவேட்டிங் சார். இதே மாதிரி ஒரு அவார்டு வந்து பகவான் மகாவீர் அவார்டு அவர் அவங்க ஒரு 20-25 வருஷமாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. 5 பேருக்கு 10 lakhs rupees ப்ளஸ் சைட்டேஷன் வெஜிடேரியனிசம் அதுக்கு சார் வந்து அவார்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி நம்ம கூட வந்து அனில் கிச்சா அவர் தான் கன்வெனர். சாரு குருமூர்த்தி சார் சுகால் சார் வந்து மோட்டிவேஷன்.